சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு சங்கட்டமான நிலைமை தான். தளபதி ஜட்டு வந்து சிஎஸ்கே விட்டு போறாருன்னு சோகமா இருக்கிறதா, இல்லனா நம்ம சேட்டன் சஞ்சு வந்து சிஎஸ்கே வராருன்னு சந்தோஷப்படுறதான்னு தெரியாம ஒரு மனநிலையில இருக்காங்க. இப்ப அஃபிஷியலா சொல்லிட்டாங்க, ஜட்டு வந்து ஆர்ஆருக்கு போறாரு, சஞ்சு வந்து சென்னைக்கு வராருன்ற மாதிரி. பொதுவா வந்து இந்த டிசம்பர் மந்த்லாம் வந்துட்டுனா ஐபிஎலோட ஆக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் எந்த பிளேயர்லாம் அவங்க டீம்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்களாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல நல்ல நல்ல பிளேயர்னா ட்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஜூன் 15லேருந்து ட்ரேட் விண்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நவம்பர் 15 3 மணிக்குள்ள வந்து எந்த பிளேயர்ஸ்லாம் ரீடைன் பண்ணுறாங்க, எந்த பிளேயர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்ற ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும். அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க, ஜடேஜாவும் சாம் கரனும் வந்து சிஎஸ்கேலேருந்து போய் ஆர்ஆரில் ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரேடுக்கு பதில் வந்து ஆர்ஆர்லேருந்து நமக்கு வந்து சஞ்சுவை கொடுக்குறாங்கன்ற மாதிரி இந்த நியூஸை வந்து அஃபிஷியலாக இப்போ காசி தாத்தாவே சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி ஜட்டு வந்து ஆர்ஆருக்கு போக போகிறாருன்ற மாதிரி. அப்போ சிஎஸ்கே பேஜ்லேயுமே எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு காசி தாத்தாவே ரியாக்ட் பண்ணியிருந்தாரு, என்ன ட்ரேட் பற்றி ரூமர்ஸ் தானே, என்னையே வந்து பஞ்சாபில் ட்ரேட் பண்ண போகிறன்ற மாதிரி ரூமர்ஸ் வருது, வெயிட் பண்ணுங்க எல்லாம் அஃபிஷியலாக வரும் அப்படின்னாங்க. அப்போ கூட சிஎஸ்கே ஃபேன்லாம் ஒரு சின்ன ஹோப் இருந்தது, மேபி நடக்காது போல, ஏன்னா ஜட்டு வந்து தளபதி, அது மட்டும் இல்லாமல் ஜட்டு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு பிளேயரு, அவர் எப்படியும் விட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் பிடிச்சிப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னா காசி தாத்தா போட்டு உடச்சிட்டாரு. ஜட்டுவும் சாம் கரனும் வந்து ஆர்ஆருக்கு போகிறாங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறோம். டீம் மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணுது, ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும், அதை வந்து எங்களால் ஆக்ஷனில் எடுக்க முடியாது. நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி ட்ரேட்லலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம், ஒரே ஒரு வாட்டி மட்டும் ராபின் உத்தப்பாவை ட்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி எங்களால் ஆக்ஷனில் எடுக்க முடியாது, ஸோ இந்த சான்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். நாங்கள் ஜட்டுவையும் கேட்டோம், அவருக்கும் ஓகேன்ற மாதிரி தான் சொன்னார். அவரும் வந்து இப்போ கரியர் எண்டில் இருக்கார், ஸோ அவருக்குமே வந்து ஒரு வேறு டீமில் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஜட்டு ஆல்ரெடி அங்கே தான் இருந்தார், அவர் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை பண்ணுறாரு. அவரோட கன்சர்ன், டீமோட கன்சர்ன், எல்லாரோட கன்சர்னோட தான் இது நடக்குது. எங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் தான், பட் டீம் இதுதான் எதிர்பார்க்குதுன்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாரு. இப்போ அஃபிஷியலாக பார்த்தோன்னா ஜட்டுவும் சாம் கரனும் வந்து ஆர்ஆருக்கு போகிறாரு. அதே மாதிரி அங்கேருந்து சேட்டா வராரு. இந்த நியூஸுமே பயங்கரமாக இருக்குது. சேட்டா பார்த்தோன்னா காலிலே போட்டார், ஒரு பீச் கிட்ட கால் மேலே கால் போட்டு கையில் ஒரு எல்லோ பேண்ட்லாம் போட்டு இப்படி தலையில் கை வச்சுட்டு வணக்கம் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காரு. நிறைய எடிட்லாம் வந்துருச்சு, அப்படியே சஞ்சு வந்து ஆர்ஆர் ஜெர்சிலேருந்து சென்னை ஜெர்சியில் மாதிரி தோனி கூட நிற்கிறது அப்படின்ற மாதிரி. இது ஒரு நல்ல ட்ரேடு தான், பட் என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் ஒத்துக்க முடியாது, ஐயோ ஜட்டு போயிட்டாரு. ஏன்னா ஜட்டு வந்து ஒரு பக்காவான பிளேயர், அவர் போனது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பயங்கர அடி தான். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் லைட்டாக சோகம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ஸ்கூல் முடிச்சு போகும்போதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ வருஷமாக ஆடிட்டு வந்திருக்காரு, அதே மாதிரி நிறைய பிக் மூமெண்ட்ஸ்லாம் அவர் இருந்திருக்காரு. கண்டிப்பாக அவர் போகும்போது லைட்டாக சோகம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம கடைசி சீசன் மேட்ச்லாம் போய் பார்த்தோன்னா ஜட்டு எப்போ அவுட் ஆவார்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவுட் ஆனதுக்கு கத்துவானுங்க, என்னடா கத்துறானுங்க, 6 ஏதாவது அடிச்சானுன்னு பார்த்தா அவுட் ஆயிருப்பார், அது கத்தின்னு இருப்பாருங்க, டோனி வரட்டா அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் போகிறேன்னு சொன்னோன்னே இன்டர்நெட்டில் ஒரே கதறலாக இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் ரொம்ப கஷ்டமான டிசிஷனாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் போங்கன்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அது வேறு வழி இல்லை. இது எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நடக்க தான் செய்யுது. ஏன் ஃபுட்பால் எடுத்துக்கிட்டால் பார்சிலோனாலாம் மெஸ்ஸி 13 வயசுலேருந்து ஆடிட்டு இருந்தார், அவரே அமுச்சு விட்டாங்க. எதனாலன்னு கேட்டால் அவரை ஃபினான்ஷியலாக அவருக்கு காசு கட்டி விளாடுற அளவுக்கு கிளப்பு இல்லை, அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கார், அவரை ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவரை அமுச்சு விட்டாங்க. அப்போ வந்து மெஸ்ஸியாக அழுதுட்டு போனார், என்னடா அமுச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அது காசி சார் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த சுச்சுவேஷன்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாரு. நான் ஒரு வாட்டி அவர் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தேன், ஆல் ஆஃப் ஃபேம் ஃபங்க்ஷனு. அப்போ அஸ்வின் வந்து ஒரு வீடியோ அமுச்சிருந்தார், அவர் வேற எங்கேயோ இருந்தார், ஒரு வீடியோ மாதிரி அமுச்சிருந்தாரு. அதில் சொல்லியிருந்தார், ஃபஸ்ட்டு சிஎஸ்கேல அஸ்வின் ஆடிட்டு இருக்கும்போது அவரை எடுத்துட்டாங்க. அப்போ வந்து இவர் செம கோவமாக வந்தார், என்னடா நம்மளை அமுச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி. அவர் செம்மையாக ஹேண்டில் பண்ணிட்டாராம். வாடா அஸ்வினே, என்ன பண்ணுறாவா, என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி, 2 டிக்கெட் இருக்குது வேணுமா எடுத்துன்னு போறியா அப்படின்னு அவரை செம்மையாக கூல் பண்ணிட்டாராம். உட்றா இதெல்லாம் பெரிய விஷயமாவா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செம்மையாக அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அஸ்வின் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் காசி சார் வந்து செம்மையாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதுதான் அவர் மேட்ச் ஆடுறப்பெல்லாம் அவர் எப்போ அவுட் ஆவார்னு வேண்டி இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து ஐயோ எங்கள் ஜட்டு போகிறாரே, எங்கள் தளபதி போகிறாரேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அவர் மேட்ச் ஆட வரும்போது சீக்கிரம் அவுட் ஆகும் சீக்கிரம் அவுட் ஆகுன்னு கத்திட்டு அவர் கூட ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட் 4 ரன் தேவைப்படுறப்போ ஒரு விக்கெட் போயிடும், இவர் உடனே பேட்டிங் போகிற மாதிரி வந்தோடனே ஃபேன்ஸ்லாம் கத்துவாங்க, இவர் உடனே சும்மா சிரிச்சுட்டு திரும்பி ஓடி வருவார், தோனி போவார். அந்த அளவுக்கு அவரை போட்டு வெறுப்பேற்றிருப்பாங்க. அவரே கூட சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் அவுட் ஆகணும்னு நிறைய பேர் கத்துவாங்க, அது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் அவங்க வந்து தோனியை பார்க்க வராங்க, அதனால் எனக்கு பெருசாக இல்லைன்னாரு. இப்போ அவர் வந்து டோட்டலாக நடைய கட்டிட்டு இப்போ ஆர்ஆருக்கு ஆட போகிறாரு. இப்போ ஃபேன்ஸ்லாம் என்ன வருத்தமாக இருக்குன்னா, ஜட்டுவை வந்து அந்த சிஎஸ்கே ஜெர்சியில் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தோனியும் ஜட்டும் ஒரு செம்ம காம்பினேஷனாக இருப்பாங்க, 2 பேரும் பயங்கரமாக விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆப்போசிட் டீமில் ஆடுறது வந்து ஃபேன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணலனாலும் அவங்க ட்ரேட் ஆகிட்டாங்க. நம்ம வந்து நம்மளோட சேட்டாவை சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஐபிஎல்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ சஞ்சுவை மாற்றினதுமே ஒரு நல்ல மூவ் தான். ஆனால் இந்த மூவ் பார்த்தோன்னா ஒரு 2024
4லே ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சங்கோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்தனா அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரோட்ல நடப்பாங்க. அப்போ ஒரு எல்லோ கலர் லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனை இவர் தாண்டி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கையை பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கே போட்டிருந்தாரு கிராசிங் அப்படின்னு. உடனே இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து ஓகே எல்லோ லைன் கிராசிங், அப்போ ஆர்ஆர்லேருந்து சஞ்சு கிராசிங் அப்படி இப்படின்னு அப்பவே இவனுங்களாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ இவர் சென்னைக்கு மூவ் ஆனனால மேபி கேரளா ஃபேன்ஸ்லாம் வந்து சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி எதுக்கு ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, என்ன ஒரு நார்மல் ஐபிஎல் அதில் டீம் தானே மாற போகிறாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு பார்த்தா ஜட்டுன்றவர் சாதாரண பிளேயரில் சிஎஸ்கே இவ்வளோ மேட்சஸ் வின் பண்ணியிருக்குன்னா அதில் மேக்ஸிமம் பார்ட் வந்து ஜட்டு போட்டிருப்பார். அவரோட பேட்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு, பால்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. சரி ஜட்டு அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஜட்டு பேர்லேயே ஒரு 6 ஐபிஎல் கப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் ராஜஸ்தானில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ வந்து திரும்பி அவர் தாய் வீட்டுக்கே போறாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் 2008 2009லாம் ராஜஸ்தானில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் 2010 பார்த்தோன்னா அவரை பேன் பண்ணிட்டாங்க. எதனாலனா ஒரு டீம்ல இருக்கும்போது இன்னொரு டீம் கிட்ட கான்ட்ராக்ட் பேசியிருக்காரு. அது வந்து பிசிசிஐக்கு தெரிஞ்சு அவரை வந்து ஒரு வருஷம் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் 2011 கொச்சி டஸ்கர்ஸ் கேரளான்னு ஒரு டீம் இருந்தது. அந்த டீம்ல இவர் ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த டீமுமே தூக்கிட்டாங்க. அப்புறம் 2012 தான் வந்து சிஎஸ்கே எடுக்கிறாங்க. சிஎஸ்கேக்கு எடுக்கும் போதே அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் அப்போ இருந்தாங்க. அவங்க கூட இவர் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருந்தார். அவருமே சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட்டு சிஎஸ்கே என்னை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய பிளேயர்ஸ், நான் எப்படி அவங்க கூட அடாப்ட் ஆவேன், அவங்க எப்படி என்னை அக்செப்ட் பண்ணுவாங்கலாம் பார்த்தேன். இப்போ தோனி தான் வந்து எனக்கு பயங்கர கம்ஃபர்ட்லாம் கொடுத்தாரு. அதுலேருந்து தான் என்னோட மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சொன்னார். அவர் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தார்னா சிஎஸ்கேன்னு கட்டிங்லாம் போட்டுட்டு இருந்தார். வேறு எந்த பிளேயருமே போடல. இவர் அழகாக மண்டையில் கட்டிங்லாம் போட்டு அப்போயே வந்து பயங்கரமாக சிஎஸ்கே சப்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் முக்கியமான மேட்ச் பார்த்தோன்னா 2019 ஆர்ஆரோட ஒரு மேட்ச், லாஸ்ட் ஓவர் மேட்ச். பென் ஸ்டோக்ஸ் வந்து போடுறாரு. இவர் படுத்துக்கிட்டு ஒரு 6 அடிப்பார். இவர் அடிச்சுட்டு கீழே விழுந்துருவாரு. தோனி ஓடி வந்து ரன்னு இவர் பாய் அங்கே பாருங்க 6 போயிடுச்சுன்னு. அப்போ தோனி கூட செல்லமாக ஒரு தலையில் பேட் வச்சு அடிக்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்ததுமே ஜடேஜா. அந்த மேட்ச் வந்து ஒரு ஐகானிக்கான மேட்ச். ஏன்னா தோனி வந்து ஒரு நோ பாலை பிரீச் பண்ணி கிரவுண்டுக்குள்ளே வந்து அம்பையர்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அந்த மேட்ச் ஒரு ஹைலைட்டான மேட்ச். அந்த மேட்சை வின் பண்ணதுமே ஜடேஜா தான். அதே மாதிரி 2021 ஒரே ஓவரில் 37 ரன் அடிப்பார். அதுவும் லாஸ்ட் ஓவரில் வந்து 37 ரன் அடிப்பார். 5 6 கிட்ட அடிப்பார். ஹர்ஷல் பட்டேலை வந்து உரின்னு உரிப்பார். அந்த மேட்ச் வந்து ஒரு ஐகானிக்கான மேட்ச். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்ச், சிஎஸ்கே ஜெர்சியில் ஒரு 5 ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா அதில் லாஸ்ட் ஸ்டார் வந்து ஜடேஜா வாங்கி கொடுத்தது தான். ஒரு பயங்கரமான ஃபைனல்ஸ் 2023 எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. குஜராத் டைட்டனுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஃபைனல். அந்த ஃபைனல் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா மழை பயங்கரமாக வந்து அந்த ஐபிஎல் அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் ஐபிஎல் வந்து ஒரு 2 நாள் நடக்கும். ரிசர்வ் டே வச்சிருக்கனால அப்படியே கண்டினியூ பண்ணி 2வது நாள் ஆடுவாங்க. பொதுவாக சண்டே தான் ஐபிஎல் ஃபைனல் இருக்கும். அந்த மேட்ச் பார்த்தோன்னா மண்டேவும் நடந்தது. அந்த மேட்சோட ஃபைனல் ஓவர் லாஸ்ட் ஓவரில் வந்து 13 ரன் அடிக்கணும். தோனி அவுட் ஆயிருப்பாரு. தூபேவும் ஜடேஜாவும் தான் பிச்சில் இருப்பாங்க. தூபே வந்து கொஞ்சம் வெல் பேட்ஸ்மேனாக ஒரு 32 ரன் அடிச்சிருப்பாரு. ஜடேஜா பார்த்தா 4 ரன் தான் அடிச்சிருப்பாரு. கடைசி ஓவர் 13 ரன் அடிக்கணும். 6 பால் அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு தோனிலாம் பார்த்தோன்னா இப்படி கையை போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அசையாமல் பேசவும் மாட்டார். அந்த ஃபைனலே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பால்லாம் பார்த்தோன்னா சும்மா சிங்கிள்ஸ் மாதிரி தான் போகும். கடைசி பார்த்தோன்னா 2 பாலில் 10 ரன் அடிக்கணும். ஜடேஜா வெறும் 4 ரன் தான் அடிச்சிருப்பாரு. ஒரு மாதிரி பீக்காக இருக்கும். மோஹித் சர்மா போடுவார். ஃபைனல்னாலே ஒரு மாதிரி பயங்கர ப்ரெஷராக இருக்கும். எல்லாரும் அப்படியே வேண்டி பார்த்துட்டு இருக்காங்க சென்னை ஃபேன்ஸ்லாம், ஜெயிப்போமா மாட்டாமான்னு. பார்த்தா லாஸ்ட் 2 பாலில் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருவாரு. 6 அடிச்ச உடனே இன்னும் லாஸ்ட் பாலில் 4 ரன் அடிக்கணும். ஒரே பால் தான் 4 ரன் அடிக்கணும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் ஃபைனல் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக ஒரு வைடு பால் போட்டிருப்பாரு. அவர் விட்டுருந்தாலே அது வைடு தான் இருக்கும். பார்த்தா அவர் லெக் சைடில் தட்டி ஒரு 4 போயிடும். 4 போன உடனே மனுஷன் ஓடி வருவான் பாரு. அது ஒரு ஐகானிக் பிக்சராக இருக்கும். ஓடி வந்து என்ன பண்ணுவாருன்னா தோனி கிட்ட வந்துருவாரு. தோனி அப்படியே அலேக்கா தூக்கி ஒரு மாதிரி அழுதுட்டு இருப்பாரு. அந்த பிக்சருமே ஒரு ஐகானிக்கான பிக்சரு. ஜடேஜாவால் மட்டும்தான் வந்து சென்னை வந்து 5th டைம் கப் வின் பண்ணாங்க. அது வந்து ஒரு சரியான மொமெண்ட். ஐபிஎல் ஃபேன்ஸால் மறக்கவே முடியாது. அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸால் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அந்த மாதிரி ஜடேஜா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பயங்கர க்ளோஸ் ஆனார். அதுக்கப்புறம் நம்மலாம் அவரை செல்லமாக தளபதின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தோனி தலை, சுரேஷ் நான் சின்ன தலை, இவர் வந்து தளபதின்ற மாதிரி. அஸ்வின் கூட ஒரு இன்டர்வியூவில் ஜடேஜா கிட்ட கேட்டிருப்பாரு சிஎஸ்கே பற்றி 1 வேர்டில் சொல்லுங்கன்னு. அவர் யோசிக்காமல் சிஎஸ்கே வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி, என் வாழ்க்கையில் வந்து 2 மாஹி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்னோட கோச் மாஹி, இன்னொன்று வந்து என்னோட கேப்டன் தோனி மாஹி. இவங்க 2 பேருமே என் லைஃப்பில் வந்து முக்கியமானவங்க. சிஎஸ்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரான்ச்சைசி. அதை விட்டு என்னால் போக முடியாது. என்னால் இன்னொரு ஜெர்சியில் என்ன பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும்லாமாலாம் சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச தமிழ் பாட்டெலாம் கூட அஸ்வின் சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து இந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அந்த பாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த பாட்டை ஜிம்மில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவார். அந்த மாதிரி சிஎஸ்கேயோட அவர் பின்னி படைஞ்சிருந்தார். இப்போ பார்த்தோன்னா ஒரு சின்ன ட்ரேடில் அவர் மாற்றி விட்டாங்க. அது வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் கஷ்டமானது தான். பட் இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கே ஓகேனா உங்களுக்கு என்னடான்ற மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம புது பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ணி ஆக்ஷனில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் போதான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம
எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா டோனிக்குமே வயசாயிடுச்சு. அவருக்கு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கிறதுனால இன்னும் அவர் இருக்காரு. இல்லன்னா அவர் சொல்லிருப்பாரு என்ன விட்டுருங்கடான்ட்டு. இவனுங்க தான் வற்புறுத்தி இல்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அவருமே இதுதான் லாஸ்ட் சீசனா கூட இருக்கலாம். அப்போ மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்போ மேபி இன்னும் ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒரு டீமே அவங்களுக்குள்ள ட்ரேட்லாம் பண்ணி கொஞ்சம் பேர்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிசம்பர் 15 வந்து ஆக்ஷன் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ புது பிளேயர்ஸ்லாம் எடுப்பாங்க. இப்போ ஐபிஎல் டீமுமே புது பிளேயர்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த ஐபிஎல் ட்ரேடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜட்டு போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணுறதா இல்லை சஞ்சு உள்ளே வந்துட்டாருன்னு ஹாப்பியாக இருக்கிறதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.